தொகுதி மறுவரையை பொறுத்தவரைக்கும் இரண்டு விதங்களில் இது செய்யப்பட்டாலும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அது செய்யப்படும் போது அதனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிப்பிற்குள்ளாகும் என்று முதலமைச்சர் தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக 543 என்பதையே அது மறுவரையறை மக்கள் தொகையின் அடிப்படையில் செய்யப்பட்டால் 8 தொகுதிகளை தமிழ்நாடு இழக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அது மக்கள் தொகையின் அடிப்படையில் உயர்த்தப்பட்டாலும் கூட 22 தொகுதிகளுக்கு பதிலாக 10 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் என்று இரண்டு விதங்களையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் சார். இந்த தொகுதி மறுவரையறை 2 முறைகளில் செய்யப்பட்டாலும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? நிச்சயமாக ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது ஏன் தமிழகம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறது, ஏன் தெற்கில் இருக்கின்ற பாக்கி இருக்கின்ற மாநிலங்கள் செய்யவில்லை என்று எனக்கு மிக வியப்பாக இருக்கிறது. இப்ப கேரள மாநிலம் என்பது எவ்வளவோ முற்போக்கான மாநிலம், அங்கேயும் ஒரு எதிர்ப்பு திட்டம் இருக்கிறது. அங்கேயும் இந்த மாதிரியான கோரிக்கை வரவில்லையே என்ற அந்த ஆதங்கம் தான் எனக்கும் இருக்கிறது. இதுல குறிப்பிட்டு சொன்னா தீர்மானத்தில் வருகின்ற அனைத்து வாசகங்களும் நான் உடன்படுகிறேன். ஏனென்றால் ஒரு மாநிலம் தன்னுடைய அந்த இலக்கை எல்லாம் அடைந்ததுக்காகவே அந்த மாநிலத்தை பழிவாங்கும் நோக்கத்தான் இந்த ஒரு செயல் அமையும் என்பது மிக மிக தெளிவாக மு.க. ஸ்டாலின் எடுத்து உரைத்திருக்கிறார். நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் இப்போ ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியாத மாநிலங்களுக்கு அதிகமாக ரெப்ரசன்டேஷன், அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு கம்மியான ரெப்ரசன்டேஷன் என்பது யுக்திக்கு நிரக்காத ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்க இருக்கின்ற மக்கள் அந்த மாநிலங்களை என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது இல்லையா, அதை அதுக்குள்ளாலதான் மத்திய அரசாங்கம் தெளிவாய்த்து அதனுடைய ஆற்றல் அங்கே காமிக்க வேண்டுமே தவிர இந்த மாநிலங்களுக்கு இடம் குறைத்து காமிக்க கூடாது என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக சொல்லுகின்ற ஒரு விஷயம், பிரதமர் இந்த வாக்குறுதியை நாடாளுமன்றத்தில் தர வேண்டும் என்று கூறுவது முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அது பிரதமர் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ப்ரோரேட்டா இருந்த ஒரு போங்க வைத்துக் கொண்டு இப்ப வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய வண்டி. அதை இப்ப நடக்க போறதில்லை என்றெல்லாம் பேசுவது இது நடக்காது, இப்போதைக்கு நடக்காது என்ற அந்த அஷூரன்ஸ் கூட அவர்கள் சபையில் தான் கொடுக்க வேண்டுமே தவிர பொது மேடையில் கொடுக்கறதில் அர்த்தமில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் அந்த உறுதியை கொடுக்க வேண்டும் என்கிறார். அதுவும் குறிப்பாக 1971 மக்கள் தொகையின் அடிப்படையிலான அந்த தொகுதி மறுவரையறை இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும் என்பதற்கான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த அளவிற்கு வட மாநிலங்களுக்கு உயர்கிறதோ அதே அளவிற்கான ஒரு பிரதிநிதித்துவம் தென் மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அந்த வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிறார். அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். ஏனென்றால் 71 ஒரு முறை கொண்டு வந்தார்கள். அதே மாதிரி 2001 பாஜக அரசாங்கம் தான் இன்னொரு முறை கொண்டு வருகிறது. இப்போ இருக்கிற பிரச்சனை எவ்வளவுதான். அதாவது நீங்க இந்த நாட்டுக்கு எதை எடுத்துக்காட்டாக காமிக்க போறீங்க அந்த பிரச்சனை மட்டும் தான் வருகிறது. யாருக்கு ரிவார்ட் பண்ண போறீங்க, யாரை நீங்க பனிஷ் பண்ண போறீங்க, இதுதான் கேள்வியா இருக்கிறது. இது ரிவார்டு ஒண்ணுமே செய்யாத பீமாரு, அதாவது சிக்கான இருக்கின்ற உடல்நலம் குன்றிய மாநிலங்களான பீமாரு ஸ்டேட் என்று போகின்ற பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதாவது அவர்களுடைய அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்ய முடியாத அந்த விஷயத்துக்கு நீங்க மறுபடியும் ஊக்கமிக்க போறீங்களா? இல்லை இதுல முதன்மையா இருக்கின்ற மாநிலங்கள், அது நான் வடகிழக்கு மாநிலங்களானாலும் சரி, சிக்கிம் இருக்கின்ற மாநிலங்களானாலும் சரி, இல்ல தமிழகம் தெற்கில் இருக்கின்ற மாநிலங்களானாலும் சரி, இந்த மாநிலங்களுக்கு நீங்க ரிவார்ட் பண்ண போறீங்களா, பனிஷ் பண்ண போறீங்களா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. இது மிக மிக தெளிவாக மக்களுக்கு புரிகின்ற ஒரு விஷயம். இதுல கிரே ஏரியாஸே கிடையாது. மக்களுக்கு மிக எளிதில் நாம் எடுத்துரைக்கலாம். எம்பி ஆயிட்டு என்ன பண்ண போறது, எம்பி ஆயிட்டு இப்ப என்ன ஒண்ணும் பெரிய ஒரு ஒண்ணும் நடக்கலையே, நம்ம எம்பி என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம முன்னால எத்தனையோ நபர்கள் வைக்கிறது உண்டு. அதற்கு கம்ப்ளீட் நம்ம என்ன பதில் கொடுக்க வேண்டும் என்றால் 543 பேர் இருக்கின்ற ஒரு சபையில கூட நமக்கு இந்த அளவுக்கு தான் செய்ய முடிகிறது. அதாவது 131 பேர் சவுத்துல இருந்து சென்றாலும் இவ்வளவுதான் செய்ய முடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அதை விட கம்மியாக விட்டால் இது கூட செய்ய முடியாது என்ற அந்த ஒரு மெசேஜை நாம் கன்வே பண்ணோம். அதை நாடாளுமன்ற உறுப்பினர்களானாலும் சரி, கட்சிகளானாலும் சரி, அனைவரும் நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன்.